மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்பதனால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டு. அன்மன் வழிபாடு ரொம்ப நல்லது. உங்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் இந்த வருஷம் பெறுவீங்க. 7.5 சனி இருக்கிறதுனால நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்கிறது தான், டெய்லி ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் உங்களை உடற்பயிற்சியில் கொண்டு போகிறது. லாபம் அதிகமாக ஏற்படும். அசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் இளம் வயதாக இருக்கட்டும், 90 வயசாக இருக்கட்டும், முதலீடுகள் பணவரவு, இவர்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவது, திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பானவர்கள் கூட மர்மண அமைப்பு, குடும்பத்திற்காக வாழாமல் இருந்த மேஷராசிக்காரர்கள் இந்த வருடத்திலிருந்து குடும்பத்தை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். கணவன் மனைவிக்குள்ளாக மன வருத்தங்கள், காதல் அமைப்பில் மன வருத்தங்கள்லாம் மாறுவது, கணவனாக இருந்தால் மனைவியுடன் அந்யோன்யம் அதிகரிப்பது, மனைவியாக இருந்தால் கணவனுடன் அந்யோன்யம் அதிகரிப்பது. ஏன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு பொது வாழ்க்கைக்கு தான் அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, தெரியாதவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்குன்னே வாழ்வோம். இப்போ தான் குடும்பத்துக்கு கொஞ்சம் ரொம்ப ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்ணி வாழ்வோம். அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டோமோன்னு பசங்க படிக்க ஆரம்பிப்பாங்க, பசங்க வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க, பசங்களோட நடவடிக்கைலாம் ரொம்ப மாறும் அந்த வருஷம். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம், நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கிறது மேஷத்துக்கு முக்கியம். மற்றபடி ரொம்ப அற்புதம் இருக்கும். வண்டி வாகனம்லாம் அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்கு 7.5 சனி எல்லாருக்கும் வரக்கூடியது, அதனால ஒன்றும் கிடையாது. சனி நீச்சமாகக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தா மேஷம். அப்போ அதிகமான எக்ஸசைஸ் பண்ணாவே தெம்பாக இருக்கலாம். இரவு நேரத்தில் இந்த வண்டியில் தான் வித்தை காட்டாமல் இருக்கணும். நட்பு, கூடா நட்பில் கொஞ்சம் பேர்த்துக்கணும். ஏன்னா மேஷம் எப்பயுமே வர ஓவர் டாக்கட்டிவ், எதுவாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய. அதனால் கொஞ்சம் அவங்க கவனமாக பார்த்துக்கிறது. இந்த பேச்சு, வாகனமே, கோபப்படுறது விட்டு எல்லாமே நல்லா இருக்கு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கொஞ்சம் பார்த்துக்கணும். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தாவே அனுகூலப்படணும். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா படுத்திருக்கணும் பெருமாள், விஷ்ணு காயத்ரி, விஷ்ணு சகஸ்ரநாமம், இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப நல்லது. ரங்கநாதர் மாதிரி எல்லாம் எங்கெங்கே படுத்திருக்கிறாரு பெருமாள், அவரை பிடிச்சிக்கணும். இல்லை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு விஷ்ணுவை நம்பணும். ரிஷபத்துக்கு சனி 2.5 வருஷம் 11ல் இருக்கார். சுக்கிரன் தான் உங்கள் அதிபதி. 11ஆம் இடத்துல 2.5 வருஷம் சனி இருக்காருன்னா விஸ்வாவசம் மட்டும் இல்லாமல் பிரபவம் நல்லா பண்ணணும்னு நம்பணும். ஸோ அடுத்த 2 வருஷத்துக்கு டாப் கியரில் போகக்கூடிய ராசியில் யார் வருதுன்னா ரிஷபம்.